பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க பணிகள் சர்ச்சையாக இருக்கிறது. அந்த சர்ச்சைக்கு காரணமான அந்த நபர்கள் சொல்லும் அலிகேஷன்ஸ், அதற்கு அரசாங்கம் சொல்லும் பதில்கள் என்னென்ன அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பரந்தூர் பகுதி மக்கள் கிட்டத்தட்ட 20 கிராம மக்கள் பாதிக்கப்பட போகிறார்கள். அவங்களோட நிலங்களை விட்டு போக போகிறாங்க. அவங்க பல காலமாக வாழ்ந்து வந்த மக்கள், அவங்களுடைய சொந்த நிலங்கள் எடுக்கப்பட போகிறது, அவர்கள் வாழ்வாதாரம் முடக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள்லாம் வந்து போராடுறாங்க. அரசாங்கம் என்ன சொல்லுது, அந்த பகுதி விரிவாக்கத்திற்காக எடுக்கப்படும் நிலங்களுக்கு சந்தை மதிப்புக்கு ஈடாக 3-4 மடங்கு அதிகமாகவே நாங்கள் வந்து பணம் தர்றோம் அந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த விரிவாக்க பணிகளில் அந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும் அப்படிங்கிறதும் கவர்மெண்ட் சொல்லி அதை உறுதியளிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அரசாங்கத்தின் உறுதியை ஏற்றுக்கொண்டு கட்சிகள் அந்த மக்களுக்கு எல்லாமே போய் சேருதா அப்படிங்கிறத பார்க்கணும். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, சென்னை மாதிரியான பெருநகரங்கள், வளரக்கூடிய மிக வேகமாக வளரக்கூடிய பெருநகரங்களுக்கு ஒரு சர்வதேச விமான நிலையம், மிக பரந்த அளவிலான விமான நிலையம் அப்படிங்கிறது உடனடியாக தேவைப்படுகிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஆல்ரெடி இருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட் பார்த்திங்கன்னா 35 லட்சம் பயணிகள், அதாவது விமான பயணிகளை வந்து தான் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குது. இதுவே பெங்களூரு பார்த்திங்கன்னா 70 லட்சம் மக்களை கையாள முடியும். ஹைதராபாத் விமான நிலையம் வந்து கிட்டத்தட்ட 70 லட்சம் மக்களை கையாள முடியும். மும்பை, டெல்லி போன்ற விமான நிலையங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகவே பயணிகளை கையாள முடியும். ஆனால் சென்னை வந்து மற்ற நகரங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மிக மிக குறைவாகத்தான் பயணிகளை கையாள முடிய கெப்பாசிட்டியில் இருக்குது. அப்போது சென்னை வளரும் போது, தமிழகம் வளரும் போது, தமிழக தொழில்துறை வளரும் போது, சர்வதேச முதலீடுகள் ஈர்க்கப்படும் போது அதற்கு ஏற்ற அளவுக்கு மிக அதிகமான, மிக பரந்த அளவிலான ஒரு விமான நிலையம், சர்வதேச கட்டமைப்பில் ஒரு விமான நிலையம் அப்படிங்கிறது அவசியமாக தேவைப்படுகிறது. ஏன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் நலன் முக்கியம், அதே நேரத்தில் தொழில் வளர்ச்சி மட்டுமே ஒரு மக்களுக்கு, ஒரு நாட்டின் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளை மிக அதிகமாக வழங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு விவசாயம் தெரியும், எத்தனை மக்களுக்கு விவசாய தொழிலாளர்களாக இருப்பாங்க. விவசாய கூலி தொழிலாளர்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போகும்போது அது தொழில்துறையால் மட்டும்தான் அவர்களுக்கான பணிகளை உறுதிப்படுத்த முடியும், வேலையை உறுதிப்படுத்த முடியும், வருமானத்தை உறுதிப்படுத்த முடியும். அப்போது அதற்கேற்ற அளவுக்கு அந்த நாட்டில் உள்கட்டமைப்பு வசதியும் அதிகமாக இருக்கணும். அதற்கு பரந்தூர் விமான நிலையம் போன்ற சர்வதேச விமான நிலையங்கள் அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. இப்போ இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, பக்கத்துலேயே ஓடிஏ இருக்குது, ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமி இருக்குது, அங்கேருந்து அட்டாச் பண்ணிடலாமே, கிரகம்பாக்கம் ஏரியா இருக்குது, அங்கேருந்து அட்டாச் பண்ணலாமே அப்படிங்கும்போது சுற்றியும் குடியிருப்பு பகுதிகள் மிக அதிக அளவிலான நெரிசலான பகுதிகளில் இருக்கிறது. அங்கே சந்தை மதிப்பு மிக மிக அதிகம். அவங்க இப்போ வந்து பரந்தூர் பகுதியிலிருந்து ஒரு மக்களை வெளியேற்றுறதுக்கு 3-4 மடங்கு கொடுத்து வெளியேற்றுறதுக்கு ஆகும் செலவை விட இந்த பகுதியிலிருந்து விரிவாக்கம் பண்ணும்போது அதற்கான செலவினமும் அதிகம், அட் த சேம் டைம் நேரமும் மிக அதிகமாக தேவைப்படுகிறது. அப்போது ஆல்ரெடி வேக்கண்ட் லேண்டாக இருக்கிற ஒரு பகுதியை தான் வந்துட்டு அரசாங்கம் ப்ரிஃபர் பண்ணும். இது அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நமக்கு உள்கட்டமைப்பு வசதி தேவை, அதை விரிவாக்கம் செய்வதும் மிக அவசியமான ஒன்று. அப்படிங்கிற பட்சத்தில் எங்கே பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது அரசாங்கம் பார்க்குது. இதில் என்ன தவறு இருக்கிறது அப்படிங்கிறது தெரியல. மீனம்பாக்கம் ஏர்போர்ட் இருக்கிற பகுதிகளில் ஆறுகள் ஓடிட்டு இருந்த பகுதி, அது இயற்கையாகவே நீர்வளம் நிறைந்த ஒரு பகுதியில் தான் ஒரு ஏர்போர்ட்டானது கட்டப்பட்டிருக்கிறது. சென்னையில் மழை அதிகமாக பெய்யும் போது மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டில் ஃபுல்லாக தண்ணி நின்றது எல்லாமே தெரியும். விமான ஓடுதளங்கள் எல்லாம் தண்ணி நின்று விமானங்கள் திருப்பி விடப்பட்ட கதைகள் எல்லாம் தெரியும். ஆனால் பரந்தூர் பகுதி அப்படிப்பட்ட பகுதி கிடையாது. அங்கே இருக்கும் குளங்களுமே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட குளங்கள் தானே தவிர இயற்கையாக உருவான குளங்கள் கிடையாது. மனிதனால் உருவாக்கப்பட்ட குளங்கள் அப்படிங்கும்போது அந்த குளங்களை வந்துட்டு மூடிட்டு வேற ஒரு இடங்களில் வந்து குளங்கள் வெட்ட முடியும், நீர்நிலைகள், நீர் ஆதாரங்களை பாதுகாக்க முடியும். அப்படிங்கிறது பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஆதரவாக இருக்கும் நபர்கள் சொல்லும் ஒரு கருத்து. பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற சென்னை ஏர்போர்ட்டில் சரக்குகளை கையாளும் திறன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஒரு உள்கட்டமைப்பு வசதி பெருகும்போது, தொழில்துறை பெருகும்போது அதற்கான சரக்குகளை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பார்க்குறதும், இந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குங்கிறது பார்க்குறதும் மிக முக்கியமான விஷயம். சென்னை விமான நிலையத்தில் ஆல்ரெடி கார்கோஸை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை. அப்படிங்கிறதுனால தான் பெங்களூரு, ஹைதராபாத் போன்ற பகுதிகளுக்கு வந்து கார்கோ போய் அங்கேருந்து மறுபடியும் ஒரு ஸ்டாக் எடுத்துகிட்டு வர்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இதன் காரணமாக நேரமும் அதிகமாகிறது, நேர விரயமும் அதிகமாகிறது, பொருள் செலவும் அதிகமாகிறது, செலவினங்களும் அதிகமாகிறது. இதையெல்லாம் வந்துட்டு தமிழகத்துக்கு வர வேண்டிய வருமானம் அதெல்லாம் வந்து மற்ற நகரங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நாம் இப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பரந்தூர் விமான நிலையத்துக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு பணக்காரர்களுக்கானது, ஏழை மக்களுக்கானது இல்லை.
எங்களுக்கு எதுக்கு தேவை, அவங்களுக்காக அவங்க பணக்காரர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எங்கள் வாழ்வாதாரத்தை முடக்குவது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கேட்கிறார்கள். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அது வேலிடான பாயிண்டாக உங்களுக்கு தோணலாம். ஆனால் அடுத்த 10 வருடங்களில் விமான கட்டணங்கள் குறையும் போது, விமான சேவைகள் அதிகரிக்கும் போது, தொழில் வாய்ப்புகள் பெருகும் போது, இன்னைக்கு விவசாய கூலிகளாக நபர்களுமே விமானங்களில் பயணிக்கும் நிலை வரும். ஒரு ஸ்டடி என்ன சொல்லுது அப்படின்னா, அடுத்த 10 வருடங்களில் விமானத்தில் அனைத்து மக்களும் பயணிக்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் வசதி வாய்ப்புகள் பெருகும், வருமானங்கள் பெருகும் அப்படிங்கிறாங்க. அப்போ 10 வருடம் கழித்து வரப்போகிற ஒரு நிலைக்காக இன்னைக்கே இன்ஃப்ரா டெவலப் பண்ணி வச்சிருக்கணுங்கிறது மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதும் பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கத்துக்கு சப்போர்ட் பண்றவங்க சொல்லக்கூடிய மிக முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, எந்த ஆராய்ச்சியும் பண்ணாம முடிவெடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பரந்தூர் பகுதியை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட 4-5 இடங்களுக்கு மேலாக பார்க்கப்பட்டு பல விஷயங்கள் அனலைஸ் செய்து தான் பரந்தூர் பகுதியை சூஸ் பண்ணியிருக்கோம். சென்னைக்கு அருகில் ஆல்ரெடி இருக்கிற மீனம்பாக்கம் ஏர்போர்ட் விரிவாக்கத்துக்கு கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் நிலம் அப்படிங்கிறது கிடையாது, வேக்கண்ட் லேண்டாக கிடையாது, அது பரந்தூர் பகுதியில் தான் இருக்கிறது. அதனால பரந்தூர் பகுதி தேர்வு செய்யப்பட்டது அப்படிங்கிறது இந்த சப்போர்ட் செய்யவங்களுடைய ஒரு பாயிண்ட். எந்த ஒரு உள்கட்டமைப்பு வசதியும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் மக்கள் எதிர்ப்பு இருக்கும். அந்த பகுதியில் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் எதிர்க்க தான் செய்வாங்க. அதற்காக உள்கட்டமைப்பு வசதிகளை எந்த ஒரு அரசாங்கமும் செயல்படுத்த முடியாமல் இருக்க முடியாது. உதாரணத்துக்கு மேட்டூர் டேம் கட்டப்படும் போது கிட்டத்தட்ட 100கணக்கான கிராமங்களிலிருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இன்னைக்கு தமிழகத்தின் மிக முக்கியமான நீர் ஆதாரமாக இருப்பது மேட்டூர் டேம். மேட்டூர் டேம்னால பாசன வசதி பெறும் நிலங்கள் அதிகம், மேட்டூர் டேம்னால வாழ்வாதாரம் பெறும் விவசாய மக்கள் அதிகம். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம மக்களுக்காக பார்த்திருந்தோம்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட அங்கே மேட்டூர் பகுதியிலேருந்து ஆரம்பித்து டெல்டா பகுதி வரைக்கும் ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் பயன்பெற்று இருக்க மாட்டாங்க மேட்டூர் டேம்னால. அன்னைக்கு ஒரு இன்ஃப்ரா டெவலப் வராமல் இருந்திருந்தா இன்னைக்கு 1000 கிராம மக்கள் பயன்பெற்று இருக்க மாட்டாங்க. அதனால எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் ஆரம்பத்தில் மக்கள் எதிர்க்கப்பட்டாலும் அடுத்த 10 வருடங்களில் என்ன மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தப்படுகிறது, என்ன மாதிரியான மக்களுக்கான வாழ்வாதாரமாக மாறப்போகிறது அப்படிங்கிறத மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஸ்டாண்டுக்கு வருவோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அரசியலுக்கு வந்ததிலிருந்தே அரசியல் களம் மிக தீவிரமாக சூடுபிடிச்சு போயிட்டு இருக்குது. விஜய் அவர்கள் அடுத்த முதல்வராக உருவெடுப்பார், அடுத்த அரசியலை தீர்மானிக்கக்கூடிய சக்தி அவர் தான், திராவிட கட்சிகளுடைய ஆட்டம் முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு பேச்சுக்கள்லாம் போயிட்டுருக்கு. விஜய்க்கான ஆதரவும் மக்கள் ஆதரவும் அதிகமாக போயிட்டுருக்கு. அவர் எந்த மாதிரியான ஸ்டாண்ட் எடுக்க போகிறார் அப்படிங்கிறதையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவர்கள் மேலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் விஜய் அவர்கள் வந்ததிலிருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டே வந்திருக்கிறது. அவர் பனையூர் பண்ணையாராக இருக்கிறார், பனையூர் வீட்டை விட்டு வெளியே வருவதே இல்லை. சொல்ல போனீங்கன்னா மழை காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை கூட வீட்டுக்கு வர வச்சு நிவாரணப் பொருட்களை கொடுக்குற அளவுக்கு தான் அவருடைய பொது சேவை இருந்தது. மக்களை சந்திக்கிறதே கிடையாது, ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதே கிடையாது, அவருக்கு பயம் அப்படின்னுலாம் நிறைய விமர்சனங்கள் வந்தது. அந்த விமர்சனங்களை எல்லாம் ஓரங்கட்டுறதுக்காகத்தான் மக்களை நான் சந்திக்க போகிறேன், மக்களோடு மக்களாக நான் தோள் கொடுத்து போராட போகிறேன் அப்படிங்கிற ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்காக பரந்தூர் விமான நிலைய சர்ச்சையை தளபதி விஜய் அவர்கள் உருவாக்கி கொண்டார் அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் அவர் மேலே வைக்கப்படுகிறது. இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது இந்த பரந்தூர் விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது. இப்போ ஆட்சிக்கு வந்தோடனே அவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அரசியல்வாதிகள் அரசியல் செய்யத்தான் செய்வார்கள். ஆனா ஒரு அரசியல் கட்சி அரசாங்கமாக மாறும்போது மக்களுக்கு எது நலனை கொடுக்கும் அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் அவர்கள் முடிவை எடுப்பார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கம் என்பது சர்வதேச விமான நிலையம் தேவை அப்படிங்கிறது தமிழகத்துக்கு மிக அதிகமாகவே இருக்கிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க. ஸ்டேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த விரிவாக்க பணிகள் நடக்கும்போது அதில் போட்டிருப்பாங்க இன்கன்வீனியன்ஸ் டுடே ஃபார் பெட்டர் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாசகம் அந்த வேலை பணிகள் நடக்கிற இடத்துல எல்லாம் ஒட்டியிருப்பாங்க. அதுதான் இன்னைக்கும். ஸோ இன்கன்வீனியன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம், ஆனால் ஒரு பெட்டர் ஃபியூச்சரை உங்களுக்கு உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இது போன்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாம் பண்றாங்க அரசாங்கங்கள் அப்படிங்கிறது அரசாங்கத்தை நடத்துவர்களுடைய ஒரு பாயிண்ட். ஸோ இந்த வகையில் அரசியல் கட்சிகள் இந்த விஷயத்துல அரசியல் பண்ணாம இந்த பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு அரசாங்கம் தருவதாக சொல்லியிருக்கிற 3-4 மடங்கு நில மதிப்புக்கான இழப்பீடு தொகை, அவர்களுடைய வேலை போன்றவற்றை உறுதிப்படுத்தும் பணிகளையும் அந்த மக்களுக்கு சப்போர்ட்டா நின்று அதையெல்லாம் வாங்கி தர்ற பணிகளையும் தான் அரசியல் கட்சிகள் செய்யணும். ஒரு நல்ல அரசியல் கட்சியாக நலன் மேல உண்மையிலே அக்கறை கொண்ட கட்சியாக இருக்கும் பட்சத்தில் அதைத்தான் அவங்க பண்ணணும். ஆனால் அரசியல் செய்யும் நோக்கத்துடன் தான் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். மக்கள் நலன் அவருக்கு முக்கியமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவருக்கு இது உடனடி தேவை. நானும் மக்களில் ஒருவனாக நிற்கப் போகிறேன், நான் உங்களில் ஒருவனாக போராடுவேன், நான் ஒரு போராளி அப்படிங்கிறத காட்ட வேண்டிய தேவை அவருக்கு இருக்கிறது. தன்னுடைய இருப்பை மக்கள் மத்தியில் பதிய வைக்க வேண்டிய தேவை அவருக்கு இருக்கிறது. அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. எலெக்ஷனுக்கு முன்னாடி போய் ஓட்டு கேட்க நிற்கும்போது நீ யாருக்காக போராடின, வீதியில் இறங்கி போராடினியான்னு யாராவது ஒருத்தர் விரல் நீட்டி கேட்டுறக்கூடாது அப்படிங்கிற
அவசியம் அவருக்கு இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்கும் மக்களுக்கு சந்தித்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு, ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாரு, ஒரு விளம்பரம் தேடிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பார்க்கலாம் இந்த விளம்பரங்களும் விளம்பர அரசியலும் எந்த வகையில் அவருக்கு உறுதுணையாக இருக்க போகிறது, அவருடைய அரசியல் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கிறது காலத்தின் தேவை, அதை எந்த வகையிலும் மறுக்க முடியாது. நன்றி, வணக்கம்.